இந்த தூவல் வெங்காய செய்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதோடு இந்த தூவல் செய்கை சோலார் மூலம் குறைச்சி கொண்டிருக்கிறோம். சோலார் மூலம் தான் கூட்டியிருக்கு. சோலார் அதிலிருந்து தான் இது வைக்கிறோம். அதாவது சூரிய கலம் மூலம் வெங்காயத்துக்கு நீர் பாய்ச்சி அதன் மூலம் இந்த திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வெங்காயத்துக்கு நீர் அளவாக இருக்க வேணும். அதாவது இந்த மேரிகால செய்கையில் குளிரும் அதிகமாக இருப்பதால் வெங்காய செய்கைக்கு நாங்கள் அளவாக நீரை விடுவதற்கு இந்த தூவல் பாசனம், அதாவது விசிறி மூலம் செய்வதால் அதிக நன்மையை பெறக்கூடிய இருக்கும். எங்களுக்கு தண்ணி ஏற்ற மாதிரி வெங்காயத்தை செய்யணும். இதில் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்ட்டு வெங்காய செய்கிறதுக்கு தூவல் மூலம் செய்கிறது சிறப்பாக இருக்கும். நோய் தாக்கங்கள் குறைவாக இருக்கும் என்பதனால் இதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த செயல்முறையை நீங்கள் பயன்படுத்தினா கூலி செலவுகள் மிச்சம், ஏனைய செலவுகளும் மீதமாக இருப்பதனால நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். இது கடந்த 2 வருடங்களாக இந்த இந்த விவசாயி மேற்கொள்வதனால இதில் நாங்கள் அதிக லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். இதை கூலியாக்கண்ட வீதங்களும் சிறிய அடிக்கும், மின்சார செலவும் குறைவு. இதுக்குள்ள கோயிலை கண்டதும் நட்டிருக்கிற ஊர் வழியாக கோயிலை கண்டதும் நட்டிருக்கிறோம். அதாவது இதை அதே மாதிரி பார்த்து முறையில் விளைக்கிற வெங்காயத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டும். வளர்ச்சியல் வித்தியாசமாக இருக்கிறது. பாத்தியில் இறைக்கிறது, இது பாத்தியில் இறைக்கிறது வித்தியாசமாக இருக்கும். வளர்ச்சியல் வித்தியாசமாக இருக்கும். ரெண்டையும் உங்களுக்கு ஒரே அருகருக்கு தோட்டம் தான். இது பாத்தியில் இறைக்கிறது கண்ட வளர்ச்சியல் வித்தியாசமாக இருக்குது. ரெண்டும் ஒரே காலத்து பயிர்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆகவே இந்த செய்கையில் நாங்கள் தூவலில் வைக்கிறதால நீரை மிச்சப்படுத்தி கொள்ளலாம். அதோடு எங்களுக்கு தேவையான கூலி செலவுகள், கூலிகள் என்பன குறைவாக இருக்கும். மற்ற குறைஞ்ச தண்ணியில் அதிக விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த செயற்திட்டங்களை நாங்கள் மேற்கொள்வதால் நமக்கு அதிக லாபமும் மகசூலும் அது திறம்பட இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் தூவல் செயற்பாடுகளில் இதில் பொருத்தி இதிலிருந்து போட்டு வெங்காயத்தை என்ன முழுமையானது இதால் தேவையான அளவு நீரை நாங்கள் பாய்ச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் 2 பாத்திரத்தில் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறதால இந்த விவசாயம் கொஞ்சம் எங்களுக்கு லாபகரத்தன்மையாக இருக்கும். மற்ற பயிர்கள் எல்லாம் ஒரே மாதிரி வளர்ந்து நோய் தாக்கங்கள் குறைவு என்பதால் செலவுகளும் கட்டுப்படுத்தக்கூடிய இருக்கும். 1 லட்சம் ரூபா செலவு செய்தால் நாங்கள் தொடர்ச்சியாக 5 வருடத்துக்கு நாங்கள் இதை பாவிக்கக்கூடிய இருக்கும். அதுதான் இந்த வெங்காய பயிற்சிகளில் உள்ள லாபம் தன்மை என்பது உங்களுக்கு எடுத்து கூட்டக்கூடிய இருக்கிறது. செழிப்புக்கு தான் செழிப்பு முன்னுரிமைப்படுகிறது. அதாவது இந்த வெங்காயத்தின் செழிப்புக்கும் இந்த செழிப்புக்கும் வித்தியாசம். இப்போ மழைகள் பெஞ்சாலும் நீர் அதிகமாக வெங்காயத்துக்கு நீர் கூடினா பிரச்சனையாக போகும். நோய்கள் வரும். காற்றுகள் அடிக்கிறதால நோய் தன்மை தாக்கம் கூட இருக்கிறதால அதிகமாக இருக்கும்.
எனவே நீங்கள் இந்த தன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,